ஜெர்மன் வங்கி உதவியோடு 500 மின்சார பேருந்துகள் வாங்கும் திட்டத்தை தமிழக போக்குவரத்து துறை கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முந்தைய திமுக ஆட்சியில் கடந்த மார்ச் மாதம் நடந்த ஆய்வுக் கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. போக்குவரத்து துறையில் நிலவும் நிதி பற்றாக்குறை மற்றும் மின்சார பேருந்துகளை பராமரிப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் காரணமாகவே இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாவேக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு புதிய பேருந்துகள் வாங்குவது மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து அடுத்த கட்ட நிர்வாக முடிவுகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 11 மாணவர்களுக்கும் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற 39 அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பாராட்டுச் சான்றிதழை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் ஷரண்யா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.